இடத்துல நின்று தான் சொல்லியிருப்பேன் திருப்பி வருவோம் மேலே போவோன்னு. வியூவை பாருங்க, அற்புதமான வியூ கைஸ். இது ஏதோ சின்ன இடத்துல வந்து கீழே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க கைஸ். 12 ஆகுது, 12 மணிக்கு வரைக்கும் தான் எல்லாரையும் பார்க்க விடுவாங்க கைஸ். நம்ம ஏறி வந்த மலை. ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 அகசியர் மலை பயணம். டே 2 5:30க்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு நல்ல ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து இருக்கோம். நமக்கு ஒரு இப்போ டைம் ஒரு 6:15 கிட்ட ஆகுது. பிளாக் டீ கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. அப்படியே இனி ஒரு 7 மணிக்கிட்ட சாப்பாடு போடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம மலை பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். 3வது முறை சக்ஸஸ் பண்ண போகிறாங்க கைஸ். ஃபைனலி இன்னைக்கு நமக்கு அகஸ்தியர் க்ரீன் சிக்னல் காட்டிட்டாரு. இன்னைக்கு மழை இல்லை, நேற்றுக்கு எந்த ஒரு காற்றுமே இல்லை. சந்தோஷமாக இருக்குது கைஸ். மேலே போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ மறக்காமல் கிச்சடி லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ இந்த ட்ரிப்பில் மட்டும் 150 பேர்கிட்ட வந்திருக்காங்க. வேறு லெவலு இந்த வாட்டி. மேலே அவ்வளோ பேர் போகிறாங்க. ஸோ எல்லோரும் அப்படியே காப்பி குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க கைஸ் அப்படியே பார்க்கலாம். நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. இவங்க எல்லாருமே மலையாளிஸ், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு. ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். பூரியும் பட்டாணியும் கிட்டி என்னடா வேணும் அவன் கிண்டல் அடிக்காங்க கைஸ். ஸோ நமக்கு பூரியும் கடலைக்கறியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம சாப்பிட்டு அப்படி பார்க்கலாம். கொரியன் கைஸ் டைம் 7:30 ஆகுது. ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. വാങ്ങ அப்படியே പോയിട്ട് பார்க்கலாம். അപകടങ്ങൾ പതിയിരിക്കുന്ന വഴിയിലൂടെയാണ് നിങ്ങൾ നടക്കുന്നത്. ഒന്ന് കാല് തെറ്റിയാൽ ചിലപ്പോൾ താഴെ പോവാം. ഈ ഇത്രയും കയറി വന്ന് ഇവിടുന്ന് നിങ്ങൾ ഒരാളെ എടുത്തോണ്ട് പോകണമെന്നുണ്ടെങ്കിൽ അതെന്തോരം ബുദ്ധിമുട്ടാന്ന് നിങ്ങൾക്കറിയാം. നിങ്ങൾ ഒരാൾ തന്നെ കയറി വന്നപ്പോൾ എന്ത് ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. അപ്പോൾ നിങ്ങൾ ഒരാളെ എടുത്തിട്ട് ഇവിടുന്ന് ഒരാൾ ഇറങ്ങുക എന്ന് പറഞ്ഞാൽ ബുദ്ധിമുട്ടാണ്. கைஸ் நம்ம டே 2 ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஏதோ படைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. ஏன்னா இந்த வாட்டி வந்து 180 மெம்பர்ஸ் வந்ததுனால இவ்வளோ க்ரௌடு. ஸோ ஃபைனலி நமக்கு நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அவங்க பின்னாடியே அவங்க வந்து ஃப்ரெண்டில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு மேடமும் ஒரு ஜென்னும் போவாங்க. அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போவாங்க. அவங்களுக்கு பின்னாடியே நம்ம கொஞ்சம் கேப் விட்டு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போகிற வழியில் செடிகள் நிறைய இருக்கும். அது விஷம் இல்லையா நமக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. ஸோ எந்த ஒரு செடி கொடியும் தொடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்புறம் அனிமல்ஸ்லாம் நிறைய இருக்கனால சவுண்டு போடக்கூடாது. சவுண்டு போடாமல் போனோன்னா நம்ம அதே டிஸ்டர்ப் பண்ணாமல் போனோன்னா அதுவும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அப்படியே நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டே 1 நம்ம எப்படியும் இப்படி கேம்புக்கு போவோம். டே 2 வந்து நம்ம இந்த வழியாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வழியாக தான் மேலே போவோம். வாங்க ட்ரெக்கிங் ஆரம்பிப்போம். கைஸ் போகிற வழி கொஞ்சம் கஷ்டமாகவும் கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக டஃப்பாக இருக்கும். பாறையெல்லாம் கிடக்கும் போகிற வழியில். அதனால் பொறுமையாக கூட்டமாக சேர்ந்தே போயிருங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி டே 2 லக்கேஜை நம்ம கேரி பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம ரூம்லேயே வச்சுக்கலாம். நமக்கு தேவையான ஃபோனு பவர் பேங்க் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போய்க்கலாம். அப்புறம் தண்ணி வேறு எதுவும் இந்த மாதிரி சின்ன பேக்கில் கேரி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐஸ் போகிற வழியெலாம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். இப்போயே மூச்சு நல்லா வாங்குது. ஸோ போகிறவங்க பொறுமையாக போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஐஸ் டே 2 மேலே போயிட்டு இருக்கும்போதும் அட்டை வருது. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஸோ பார்த்து போங்க. அப்பப்போ கால் செக் பண்ணி. மழை எதுவுமே இல்லை, ஆனாலும் இருக்குது டே 2 மேலே போகிறப்போ. ஸோ பார்த்து போங்க. ரைஸ் போகிற வழியில் கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். ஸோ அங்கங்கே குடிச்சிக்கோங்க, இல்லை பாட்டிலில் கேரி பண்ணிக்கோங்க. நான் அங்கங்கே அப்படி இப்படி குடிச்சு தான் போவேன். இந்த மாதிரி தண்ணி வரும், அதில் அப்படி இப்படி குடிச்சிக்க வேண்டியதுதான். அட்டை இருக்குது, உப்பு சானிடைசர்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ வாங்க போகலாம் அப்படியே. ரைஸ் கொஞ்சம் தூரம் ஏற்றோம், கொஞ்சம் தூரம் இறக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டு. இனி அப்படியே போய் ஏறி வந்தோம். இனி அப்படியே போய் இறங்குது ரூட்டு. ஏறக்கூடிய இடத்துல ரொம்ப மூச்சு வாங்கும். ஸோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
12 மணிக்கு கீழே இறங்கிடணும் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம எதாவது ஸ்லோவாக ட்ரெக் பண்ணி இந்த இடத்துலையோ இங்கே தான் 12 மணிக்கு வந்திருக்கோன்னா அப்படியே நம்மளை ரிட்டர்ன் வரும்போது அப்படியே நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்களாம். அதனால் ஃபஸ்ட்டு நாள் எவ்வளோ ஸ்லோவாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, 2ஆவது நாள் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் ஸ்பீடாக போகணும், டைம் இருக்கும், ஆனால் பார்த்து போகணும். மேலே எப்போனாலும் மழை வரும், அதனால் நம்ம சீக்கிரம் வரணும், அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இது ஃபுல்லாகவே மூங்கில் மரம். யானை ஃபுல்லாக எப்படி துவம்சம் பண்ணி வச்சுருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாகவே யானை பண்ண வேலை தான். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி வச்சுருக்கு. போகிற வழி ஃபுல்லாகவே யானை வரும் ஆள் இல்லாத நேரத்தில். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஃபுல் மூங்கில் காடு தான், அடித்து பிளாஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. வியூ பாருங்கள், ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் இந்த மாதிரி ஓப்பன் வியூ வரும். வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஆனால் அப்படியே மேலே போகணும். வெயில் அடிக்கி, வெயில் வர டைமில் ஸ்வெட்ரு ஜர்க்கின் அந்த மாதிரி எதுவும் போட்டுறாதீங்க, லைட் டிஷர்ட்டாக போட்டுருவாங்க, இல்லைன்னா வெசம் இருக்கும் ரொம்ப. ஸோ வாங்க அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். வெயில் சுள்ளுன்னு அடிக்கி, வெசர்ப்பை பார்த்தா தெரியும். ஓரளவுக்கு வந்துட்டோம், 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் வந்திருப்போம். போகிற வழியிலலாம் இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்கும், அதை வச்சு நம்ம அப்படியே மேலே கைடு கூட போயிட்டே இருக்கலாம். சுள்ளுன்னு அடிக்கி கைஸ், சுள்ளுன்னு அடிக்கி. சரி வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம 2ஆவது நாள் மேலே ஏறிட்டு இருக்கும்போது போகிற வழியில் இந்த 2 மார்க் பார்ப்போம். இதுக்கு இந்த பக்கம் வந்து அப்படியே தமிழ்நாடு, இந்த சங்குக்கு அப்படியே இந்த பக்கம் கேரளா. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு வழி பாதையில் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இனி போகிற ரூட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பாறையில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வைக்கிற ஒவ்வொரு க்ரிப்புமே பக்காவாக இருக்கணும், இல்லைனா ஸ்லிப்பாக்கி விட்டுரும். மழை டைமில் சொல்லவே வேண்டாம். ஸோ கேர்ஃபுல்லாக போகணும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட்டு பொங்கலாக பறைக்கு வந்தாச்சு. இங்கே தான் அகசியருக்கு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அப்படியே மேலே அந்த டாப் போனால் தண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ அங்கே தான் போய் தண்ணி குடிக்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அகசியன் மலையில் தான் தாமிரபரணி உற்பத்தி ஆகுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்சம் பேர் ஐம்பொதிகைலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்பாங்க, என்ன கணக்குன்னு தெரில. ஸோ இனி ஃபுல்லாகவே அப்படியே ஓப்பன் ஏரியா தான், ஓப்பன் ஏரியாவில் தான் ஏற மாதிரி இருக்கும். எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கரடிக்குள்ளே ஆய் இங்கே வந்து மேலே கிடக்கு. ஸோ அதனால தான் ரொம்ப சேஃபாக இவங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. ஃபுல்லாகவே போகிற வழியில் ஃபுல்லாகவே கிடக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க போங்க. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்படி போய் அப்படியே மேலே போகிறோம். இப்படியே போய் இந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க, அந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம். நம்ம இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் இங்கே பாருங்கள், ரவுண்டாக குண்டல் அந்த வண்டி, நம்ம மாவரைக்க உலக்கையெல்லாம் வச்சு ஆட்டுவோம்ல, மாவெல்லாம் இந்த மாதிரி தான் முன்னாடி அரைப்பாங்க. இதில் உள்ளே போட்டு உலக்கை எடுத்து ஆட்டுன்னு ஆட்டுவாங்க. அதில் தான் மாவே அரைப்பாங்க. அது வந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் மேலே வந்தோன்னே இப்படி வச்சுருக்காங்க அகசியர் மலையில். போகிற வழியில் இருக்கும், பார்த்துட்டு போங்க. வாங்க அப்படியே போகலாம். ரைஸ், நம்ம அப்படியே மேலே வரும்போது இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இது வந்து வற்றவே செய்யாது, எப்போவுமே தண்ணி இருக்கும் அப்படிப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கோங்க, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ், ஃபஸ்ட்டு வந்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு கயிறு பிடிச்சி ஏற மாதிரி போவோம். அதான் இந்த இடம். இது சின்ன இதான், பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம், வாங்க போகலாம். ரைஸ், அப்படியே ஓப்பன் ஏரியாவில் ட்ரெக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்பா செம்ம டயர்டாகுது கைஸ். ஆனால் மலையில் போகும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, வெயிலில் வரப்போ அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போகலாம். இதுதான் 2ஆவது கயிறு. ஃபஸ்ட்டு ஒன்று ஈஸியாக இருக்கும், இது நம்ம ஈஸியாக ஏறி போகிறதுக்கு இந்த ஒரு கயிறு வச்சுருப்பாங்க. இதுக்கும் மேலே இன்னொன்று இருக்குது, இது தாண்டி தான் அதுக்கு போகிற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ், அடுத்து வந்தாங்கன்னா
இங்கேயே ஒரு 2 ரோப் கட்டி விட்ருக்காங்க ஈஸியாக ஏறதுக்கு. 3, அங்கே ஒன்று இருக்குது 4. இப்போ 2 ரோப்பு இப்போ எக்ஸ்ட்ரா கட்டினாங்களா என்னன்னு தெரில. இது 3, அது 4. வாங்க அப்படியே போகலாம். இந்த இடத்துல நின்று தான் சொல்லியிருப்பேன் திருப்பி வருவோம் மேலே போவோன்னு. எங்கே விட்டோமோ அங்கேயே வந்தாச்சு. மேலே போகலாமா? வாங்க ஐஸ் மேலே போகலாம். இந்த ரோப் பிடிச்சிக்கோங்க, காற்று பயங்கரமாக அடிக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து ஏறாதீங்க. மேக்ஸிமம் ரோப் பிடிச்சே போங்க, சேஃப்டி முக்கியம். வாங்க அப்படி போகலாம். ஐஸ் இதுதான் காரையார் டேமு. அங்கேருந்து முன்னாடி போட்டிங்கில் வருவாங்க. இப்போ வந்து அப்படி வரதில்லை. பாருங்கள் வியூவை. ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்துட்டோம். பாய்ஸ்லாம் ஏறிட்டுருக்காங்க. வாங்க அப்படியே போகலாம். கேர்ள்ஸ் கூட ஏறுறாங்களா? ஸோ வாங்க. காலுக்கு நடுவில் கயிறு வச்சு ஏற சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏறிக்கோங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் அந்த அகசியர் மலையில் உள்ள ரோப் கிளைம்பிங். அதில் தான் ஏறிட்டுருக்கோம். காலை வந்து நடுவில் வச்சு அப்படியே கட 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 கடன்னு ஏறிட்டே இருங்க. நம்ம ஏறிட்டுருக்கோம் காய்ஸ். வாங்க போகலாம். ஃபைனலி நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்தோன்னே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்மளை போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. திருப்பி நம்ம மேலே போகிறோம். அது வரைக்கும் ஏறி பார்த்தோம். ஸோ வாங்க மேலே போகலாம். சலோ காய்ஸ். ஒரு 4வது கயிறு இது, 5வது கயிறு இது வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே ஒன்று 6வது கயிறு இருக்குது. அணி போய் அதை ஏற போகிறோம். வாங்க அப்படியே ஏறிட்டு பார்க்கலாம். கைஸ் அடுத்த ஒரு ரோப் இருக்குது. அதுலேயும் மடமடன்னு ஏறிட்டுருக்கோம். இந்த அட்வென்ச்சருக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தது. அப்படியே நேராக போய் அகத்தியரை பார்க்க போகிறோம். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. அதுக்கு மேலே இன்னொரு ரோப் இருந்துச்சு, அதையும் நம்ம கடந்து வந்துட்டோம். வியூவை பாருங்கள், அற்புதமான வியூ. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். வாங்க அப்படியே போய் நம்ம தலைவரை பார்க்கலாம். டைம் 10:30 ஆகுது. எல்லா ரோப்பையும் கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். செம கிளைமேட்டு. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அந்த ரோப்பை ஏறி முடித்தானா அப்படி இந்த மாதிரி மேலே அடர்ந்த காடு போகுது. இதில் போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போகணும் போல். நான் இது தாண்டினா முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். 7வது ஒரு ரோப் இருக்குது. இவங்க தான் அந்த காலேஜ் பசங்க, வேறு லெவலில் எல்லாம் போயிட்டுருக்காங்க. இவங்க தான் அந்த சாரு. சூப்பராக கூட்டு வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம். ஸோ வாங்க இன்னொரு 7வது ரோப்பு இது ஏறினா வந்துடலாம் அப்படிங்காங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அடுத்து ஒரு 7வது ரோப்பு எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான். வாங்க இதை முடித்தா முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். அடுத்து 7வது ஒரு ரோப்பு இருக்குது, அதை ஏறிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக அகத்தியர் மலை பயணத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து பார்த்துருங்க. ஆனால் தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் வாங்க. ஃபிட்னஸ் முக்கியம் இல்லை, அது இல்லைன்னா வாழ்க்கையை ஏறவே முடியாது. ஸோ அகத்தியரை பார்க்க போகிறோம். வாங்க. ஃபைனலி நம்ம லாஸ்ட் ரோப்பை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். மேகம்லாம் அப்படி வேறு லெவலில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி காட்சியெல்லாம் இங்கே வந்தால் தான் பார்க்க முடியும். ட்ரெக்கிங்னே செதுக்கின மலை, அகத்தியர் வாழ்ந்த மலை. ஸோ வா ஒரு தடவையாக வந்து பாருங்கள். வாங்க அப்படியே மேலே போகலாம். ஆகாயத்துக்கு மேலே இருக்கோம் நம்ம. இப்போ 6000 அடி உயரம் இதில் நம்ம நின்றுட்டுருக்கோம். அகசியர் மலை ட்ரெக்கிங்கில் மேகம்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. கீழே நம்ம வந்த வழியெல்லாம் தெரியும். ஸோ அப்படியே மேலே போனால் நமக்கு ட்ரெக்கிங்
ஓவர் ஆகும். வாங்க அப்படியே மேலே போகலாம். 1 மணிக்கு நம்ம டாப் ரீச் ஆகிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னு. அரௌண்ட் ஒரு 80 பேராக இங்கே இருப்பாங்க. நம்ம வாய்ஸ்லாம் வந்துட்டாங்க. ஏமா வந்துட்டேன்னு சொல்லு. 11 மணி ஆயிருக்கு மேலே வர்றதுக்கு. 9:30க்கெல்லாம் ஆட்கள் வந்திருக்கு. ஸோ வாங்க தலைவரை பார்க்க போவோம். ஐஸ் பல தடைகள், பல போராட்டங்கள், பல கிளைமேட்டை பார்த்து ஃபைனலாக வந்து சேர்ந்துட்டோம். அகத்தியரை பார்த்து விட்டோம். ஐஸ் மொத்தம் இவ்வளோ ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. மொத்தம் ஒரு 90 பேர்கிட்ட. ஸோ இதெல்லாம் பெருசு. மொத்தமாகவே எல்லோரும் வந்துட்டாங்க போல். அவங்க தான் லேட்டாக கிளம்புவாங்க. அவங்க தான் சீக்கிரம் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ பாதி பேர் பொண்ணுங்க, பாதி பசங்க, எல்லோரும் முடிச்சிட்டாங்க. வீடியோ பார்க்க பொண்ணுங்க கூட வரலாம். ஸோ வேறு லெவல் கைஸ், வந்து எல்லோரும் முடிச்சிட்டாங்க. எப்படி மாசா கைஸ் 3வது வாட்டி முடிச்சிட்டோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. வாட்டி வந்து அந்த 5வது 6வது ரோப்பு வரைக்கும் வந்துட்டு கீழே இறக்கி விட்டாங்க. 2 மணிக்கு ஒரு மலை. 2வது வாட்டி வந்து அதிர மலை பேஸ் கேம்ப்லேயே ரிட்டர்ன் போனோம். அதை கைவிடாமல் மார்ச் மாதம் வந்தோம். இப்போ ஏப்ரல் மாதம் வந்தோம். ஒரு மாதம் கேப் விட்டோம். நேராக வந்தோம், முடிச்சாச்சு கைஸ். எப்படியோ லக்கு வேணும் கைஸ். கிளைமேட் சப்போர்ட் பண்ணணும் நமக்கு. எல்லாம் அவர் மனசு வைக்கணும். மலையில் போகலான்னு பார்த்தா நீ வெயிலில் தான் ஏறணும்னு விட்டாரு. சரி வெயிலில் ஏறி ட்ரெக்கை முடிச்சிட்டோம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம் என்னென்னு. கைஸ் இது ஏதோ சின்ன இடத்துல வந்து கீழே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அகத்தியர் மலை டாப்பில் ஒரு 100 பேர் நின்றுட்டுருக்காங்க. வேறு லெவல் கைஸ். எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ ட்ரெக்கை முடிச்சுட்டாங்க கைஸ் ஃபைனலி. வாங்க என்னென்னு பார்க்கலாம். கைஸ் சுற்றி பாருங்கள் க்ளவுட்ஸ். கிட்டத்தட்ட க்ளவுட்ஸ் பக்கத்தில் தான் நம்ம இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது க்ளவுட்ஸே. இதுதான் போகிற வழி. முடிச்சிட்டோம். ஸோ வாங்க கைஸ் பார்க்கலாம். கைஸ் ஃபோட்டோலே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்து 2 வாட்டி மேலே வந்து போக முடியாமல் ஆகி இப்போ ஒரு 2-3 அடி தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக அகஸ்தியர் மலைக்கு எல்லோரும் ஒரு டைம் வந்து போயிருங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணால் வந்துடலாம். ஸோ வாங்க அப்படி பார்க்கலாம். கைஸ் அப்படியே அகத்தியருக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா சொன்னா இருக்குது. இங்கே தேவைன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே இப்படி கீழே டவுன்லோட்ஸ் வர மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போது. ஸோ வரவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலங்குது பார்த்துக்கோங்க. அகஸ்தியர் மலைக்கு வரவங்களுக்கு ஒரு மெயின் டிப் சொல்கிறேன். காலைல ஒரு 7:30 8 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளே கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ வேகமாக மேலே வர முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து இந்த மாதிரி தியானம் பண்ணுங்கள். இயற்கை கூட ரசிங்க. நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வருங்க. அப்புறம் 12 மணிக்கு நீங்கள் எவ்வளோ கீழே வந்திருக்கீங்களோ அவ்வளோ கீழே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்தும் பார்க்க முடியாமல் ஆயிரும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் வர முடியும் அவ்வளோ சீக்கிரம் வாங்க. சரி கைஸ் பார்க்கலாம். வேறு லெவல் தரிசனம் சத்தியமாக. கைஸ் 12:15 ஆகுது. 12 மணிக்கு வரைக்கும் தான் எல்லாரையும் பார்க்க விடுவாங்க. 12:15 ஆச்சுன்னா போன்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 பேர் வந்துட்டாங்க. கடைசி 2 பேர் போல். அவங்கள போட்டு சொன்னாங்க. சரி அப்படியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. பார்த்துட்டு அவங்களும் பார்க்க போகிறாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் எங்கள் பேட்சில் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவல் கைஸ். எல்லாம் அகத்தியர் தான். ஸோ வாங்க அப்படியே இறங்கும்போது பார்க்கலாம். கைஸ் டைம் 12:23 ஆகுது. அவங்க வந்து இறங்க சொல்கிறாங்க. 12 வரைக்கும் தான் கணக்கு. சரி ஒரு 23 நிமிஷம் மேக்ஸிமம் எல்லோரும் இறங்கிட்டாங்க. கடைசி ஒரு 2 பேர் மட்டும் உள்ளே போயிருக்காங்க. ஸோ டைம் டு லீவ். அகஸ்தியர் மலை சொர்க்க பூமி கைஸ். ஆனால் இது ஸோ கிளம்ப போகிறோம்.
ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், அகத்தியர் மலைக்கு கீழே இறங்குறதுக்கு ரைட் சைடு தான் ஐம்பதிகை இருக்குது. ஐம்பதிகை மலை. அதுக்கு பின்னாடி நாகமலை இருக்கான். மிஸ்டுனால சுத்தமாக தெரியலை. 4 டேம் இங்கேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து காரையாறு, பெப்பாறை, அப்படி ஒரு 4 டேம் பார்க்கலாம். பேர் மறந்துட்டு. ஸோ வந்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம 12:30 கிட்ட ஆகுது. நம்ம கீழே இறங்க போகிறோம். வாங்க கைஸ் போகலாம். கைஸ் போகிறப்போ பக்கா ஸ்டீப்பில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. அப்படியே நம்ம கீழே இறங்கிக்கணும். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ரிவர்ஸில் இறங்கும்போது அப்படியே ஃபுல்லாக திரும்பி காலுக்கு இடையில ரோப் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்காம கீழே அப்படியே இறங்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். பெரிய ரிஸ்க் ஒன்றும் இல்லை. பயப்படக்கூடாது, அவ்வளோதான். ஸோ அப்படியே போயிட்டே இருங்க. அந்த தாத்தாலாம் வந்து கயிறே பிடிக்காமல் போயிட்டுருக்காரு. ஸோ ஈஸி தான். பயப்படாம மட்டும் செய்யாமல் அப்படியே போய்ட்டுருங்க. வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ப்ளீஸ் ரோப் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். அந்த காட்டுக்குள்ளே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 45 கிட்ட ஆகும். அப்படியே கீழே பார்க்க போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 பேர் மட்டும் மேலே இருக்காங்க, ஒரு கைடு. அப்புறம் நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இதான் காரையாறு டேம். அப்படியே பார்த்துட்டு செம்ம கைஸ், இந்த வியூ பக்காவாக இருக்குது. அப்படியே 2வது ரோப்பாக கீழே இறங்கிட்டுருக்கோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆனால் மறக்க முடியாத ஒரு நாள். அகத்தியர் மலை பயணம் நல்லபடியாக முடிச்சுட்டு, தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஏற ஒரு 3 மணிக்கு ஒரு ஆச்சு. இறங்க எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். சரி, 3 வாட்டி கஷ்டப்பட்டு 3வது வாட்டி தான் நமக்கு வரதுக்கே முடிஞ்சுது. ஸோ அதனால் பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க அப்படியே பொறுமையாக போய் பார்க்கலாம். கைஸ் இதான் கைஸ் ஐம்பதிகை மலை. இது பக்கத்தில் இருக்கிறது நாகபதிகை மலை. வேறு லெவல் கைஸ். இதை தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் மேலேருந்து. ஃபைனலாக பார்த்துட்டேன். மறக்காமல் இதை பார்த்துட்டு வாங்க. இது வந்து க்ளவுட் பெட்ஸ் கிளியர் ஆனால் தான் தெரியும். இதான் கைஸ் ஐம்பதிகை. கைஸ் அப்படியே மூடிட்டு கைஸ், பொதிகையும் மூடிட்டு நாகமலையும் மூடிட்டு அப்படியே நம்ம அடுத்த கயிறில் வந்து கீழே இறங்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் கீழே வந்தோடனே ஐம்பதிகை மலையும் நாகமலையும் நல்லா தெரியுது. இதுதான் நாகமலை, இதுதான் ஐம்பதிகை மலை. 1 2 3 4 கடைசியாக இந்த 1 5 3 இடமா தெரியும். ஸோ அதவங்க இதை கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 1:45 ஆகுது. நம்ம கீழே இறங்கிட்டுருக்கோம். தண்ணி வச்சுக்கோங்க, வெயில் டைமில் தண்ணி இல்லைன்னா கஷ்டம். ஸ்நாக்ஸும் வச்சுக்கோங்க, எனர்ஜியும் வேணும் நமக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். டைம் 2:10 ஆகுது. பொங்கலப்பாறைக்கு வர போகிறோம். ஃபைனலாக வந்துட்டோம். பொங்கலப்பாறைக்கு அந்த எண்டு போனோன்னா பொங்கலப்பாறை தான். ஒரு 3 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். 3-4 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். ஒரு 3 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். வாங்க அப்படியே போயிடலாம், பார்க்கலாம். போயிட்டு பார்ப்போம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஆனால் அகஸ்தியர் மலை அந்த க்ளவுட்ஸ்லாம் அப்படி ஃபுல்லாக மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படியே மேலே பார்க்க போகுது. கைஸ் ஏறி முடிச்சுட்டு அப்படியே கீழே பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போகலாம். கைஸ் பொங்கல் அப்படியே இந்த மரத்துக்கு அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா ஒரு கோயில் உண்டுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக தண்ணி கிராசிங் மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளே போனீங்கன்னா கோயில் ஒன்று உண்டுன்னாங்க. வாங்க அதை போய்ட்டு பார்க்கலாம். இந்த கல் மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் கோயிலாக என்னன்னு தெரில. இங்கே ஃபுல்லாகவே கரடி சாணி கிடக்கு. புதுசாக போட்ட மாதிரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிடலாம். ஐஸ் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக கரடி சாணி போட்டிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க ஐஸ். முதல் நாளும் 2வது நாளும் சரி, தண்ணி பாட்டில் இல்லாமல் யாரும் வராதிங்க. எமர்ஜென்சிக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க. தண்ணி கூட அங்கங்கே நம்ம பிடிச்சிக்கலாம். தண்ணி பாட்டில் இல்லைன்னா கஷ்டம். யார்கிட்டையும் வாங்கி குடிக்கலாம். ஏன்னா அவங்களே ஒரு பாட்டில் கொஞ்சம் தண்ணியோடி தான் வருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க. எனர்ஜிக்கு சாப்பாடு ஐட்டங்கள் நிறைய வச்சுக்கோங்க. கண்டிப்பாக தேவைப்படும். சாப்பாடு
இல்லாமல் வராதீங்க, கஷ்டமாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே போவோம். ஐஸ் நம்ம ஏறி வந்த மலை அப்படியே வந்து கீழே வந்தாச்சு. சப்பா வேறு லெவல். வாங்க அப்படியே கீழே போகலாம். ஐஸ் பொங்கலைப்பாறை கீழே வந்துட்டோம். பாருங்க போகிற வழி ஃபுல்லாகவே மிஸ்ட்டு, இங்கே ஃபுல்லாகவே மிஸ்ட்டு கவர் ஆகி தான் இருந்து பொங்கலைப்பாறை வந்துட்டோம். அப்படியே நீ மழை ஒரு அளவுக்கு கிளம்பிட்டோம். நீ அப்படியே காட்டுக்குள்ளே தான் போகணும். வாங்க அப்படியே போகலாம். ஐஸ் டைம் 3:15 ஆகுது. கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், போகிற வழியே தெரியல அந்த மாதிரி இருக்குது. மேலேயும் அப்படி தான் இருக்குது. கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம் கைஸ். ஆனால் ஒரு 3 நாளுக்கு தரமாக வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு போகலாம். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் ஏறதுக்கு 3 மணிக்கு ஆச்சு கரெக்டாக. இப்போ மணி 3:30, 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3:30க்கு ஒரு அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஒரு 10 to 15 மினிட்ஸில் கேம்ப் போயிடலாம். கைஸ் டைம் 3 ஆகிறதுனால சாப்பிட ஏதாவது வச்சுக்கோங்க. சாப்பிட எதுவும் இல்லைன்னா கஷ்டம். நான் பொறுமையாக தான் வந்தேன். மீதி எல்லோரும் 11 மணிக்கெலாம் கிளம்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பொறுமையாக இங்கே இருந்து வரணுன்னா ஸோ ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுக்கோங்க. கிளைமேட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? மிஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். நம்ம 6 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். அகத்தியரை பார்த்துட்டு கீழே வந்துட்டோம். அதிரமலை பேஸ் கேம்புக்கு வந்துட்டோம். நம்ம ஏறப்போ 3 மணி நேரம் ஆச்சு. இறங்கப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் ஆச்சு கைஸ். ஃபைனலி வந்துட்டோம். 4 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ வாங்க அப்படியே கேம்புக்கு போய் சாப்பிட வேண்டியதான். டயர்ட் ஆகிட்டு கைஸ். வாங்க போகலாம். கைஸ் லாஸ்ட்டு 2 கிலோமீட்டர்லாம் ஒரே ஓட்டம்தான். ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துட்டு, ஆனால் இறங்கிறதுக்கு எனக்கு 3.5 மணி நேரம் இவ்வளோலாம் ஆகவே செய்யாது இறங்கிறதுக்கு எங்கேயுமே. நான் 3.5 மணி நேரம் ஆக்கியிருக்கேன். ஆனால் மேலே வந்து ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு சாப்பாடு எதுவும் எடுத்துகிட்டு போகலை. இப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு கணக்கில் கொஞ்சம் குளுக்கோஸ் சாப்பிட்டேன். படன்னு ஓடி வந்துட்டோம் கைஸ். நல்லா பிளான் பண்ணி வாங்க, இல்லைன்னா கஷ்டம். ஸோ வாங்க அப்படியே கேம்ப் போயிட்டு பார்க்கலாம். கைஸ் 4 மணிக்கு ரூமுக்கு வந்தாச்சு. சோறு, ஒரு கிழங்கறி, முட்டைகோசு, பப்படை தீந்து, அப்புறம் ஊறுகாய் இருந்துச்சு. ஸோ வாங்க அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் டைம் 4:38 ஆகுது. நேற்றுக்கு மாதிரி அந்த இடத்துல போய் பின்னாடி ஒரு நல்ல ஒரு குட்டை மாதிரி உண்டு. அங்கே போய் கோல்டு ஷவர் எடுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம உடம்புல டயர்டெலாம் போகும். இல்லைன்னா அந்த டயர்டு அப்படியே இருக்கும், விசர்ப்பாகவும் இருக்கும். அப்படியே அதில் குளிக்கலைன்னா பாத்ரூமில் இருக்குது, அதில் குளிக்கலாம். நம்ம இப்போ கோல்டு ஷவர் எடுக்க போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் நம்மளுக்கு கோல்டு ஷவர் எடுக்கும் இடம் இதான். வந்தாச்சு. இங்கே லக்கேஜை வச்சு திங்ஸ் வச்சுட்டு இங்கே நம்ம இறங்க போகிறோம். அப்படியே குளிச்சுட்டு பார்க்கலாம். கைஸ் நல்லா குளித்து முடித்தாச்சு. வந்த டயர்டே இல்லை. ஏறி போயிட்டு வந்த டயர்டே இல்லை. அகத்தியர் இங்கேருந்தும் பார்க்கலாம். மலையிலே ஒரு உருவமாக தெரிவார். மறைச்சிருக்கு கைஸ், எப்போ பார்த்தாலும் மறைச்சி வச்சுருக்காரு. ஸோ அதனால் பார்க்க முடியல. ஸோ நம்ம அப்படியே ரூமுக்கு போகலாம் வாங்க. கைஸ் இந்த எர்த்தம் மாதிரி இருக்குது. இதுக்கு சைஸை பாருங்கள். இங்கேருந்து அங்கே வர போகுது. இங்கே பாருங்கள், இது இவ்வளோ பெரிய சைஸ் நான் பார்த்ததில்ல. ஆனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். ஈவினிங் நல்ல ஒரு கட்டன் சாயாவும் பஜ்ஜியும் உண்டு. இவ்வளோ பேர் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வேறு லெவல் ஃபுல்லாகவே இருக்காங்க. ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு நைட்டு சந்திப்போம். கைஸ் நைட்டு கஞ்சி குடிச்சிட்டு வந்து படுத்தாச்சு. இனி நாளைக்கு சந்திப்போம். அகஸ்தியரை நல்லபடியாக தரிசிச்சாச்சு. இனி பார்ட் 2 விலாக் இதோடு முடிஞ்சு பார்ட் 3 நாளைக்கு சந்திக்கலாம். டாடா பை பை. See you guys. மறக்காமல் கிச்சோட லைக் சப்ஸ்கிரைப் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.